ஜி.கே. நாகராஜ், இப்ப நாடுதான் எனது குடும்பம் அப்படின்னு பிரதமர் பேசுகிறார். மேல யார் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் அதான் கனகராஜும் சுட்டி காட்டியது. அதானி அவர்கள் இருக்கிறாங்க, அதானி நலனுக்கானது. இன்னும் அதை நுட்பமா பார்த்தா கார்பரேட்டுகளுக்கானது, அவங்களுக்காக மட்டும்தான், அதுதான் அவரது குடும்பமா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வைக்கிற ஒரே ஒரு வாதம் என்னன்னா, அதானிக்கானது, அம்பானிக்கானது, கார்பரேட்டுகள். இன்னைக்கு வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது. 4 லட்சம் கோடி டாலரை பொருளாதாரம் தொற்றிருக்கிறது. அசுர வளர்ச்சி பெற்று இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா போல திட்டங்கள் மூலமாக பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்தியாவில் இன்று செய்யப்பட்டு வருகின்றன. நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வளர்ச்சி யாருடைய வளர்ச்சியா இருக்குன்னு கேட்கிறார். அவர் கனகராஜ் கேட்கிறார்ல, வரி விதிப்புல என்ன கொள்கை, யார் நலனுக்காக வரி விதிப்பு இருக்கு, விவசாயிகள் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் யார் பலன் அடைகிறாங்க, அதை வச்சுதானே அந்த விமர்சனம் இருக்கு. நம்ம பொத்தாம் பொதுவா ஒரு வளர்ச்சின்னு சொல்லாம நுணுக்கமா அதுல யார் பலன் அடைஞ்சாங்கன்னு பேசினா நல்லா இருக்கும்ல. 4 கோடி மக்களுக்கு இந்தியா முழுவதும் வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மோடி கூட பாரத பிரதமர் அவர்களுக்கு வீடு இல்லை, ஒரு வீடு கூட இல்லை பாரத பிரதமருக்கு. அது அவரே சொன்னார். 11 கோடி கழிப்பிடங்கள், கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. 11 கோடி மக்களுக்கு பல திட்டங்கள், தூய்மை இந்தியா மூலமாகட்டும் அல்லது ஜன்தன் வங்கி கணக்காகட்டும், மற்ற பல்வேறு திட்டங்கள், பயிர் காப்பீடாகட்டும், இப்படி பல திட்டங்கள், கிசான் சம்மநிதி ஆகட்டும், எரிவாயு ஆகட்டும், இப்படி பல திட்டங்கள் கோடிக்கணக்கில் இந்தியா முழுவதும். இன்னும் தமிழகத்துக்கு சொல்ல போனா முத்ரா வங்கி கொடுக்கப்பட்ட அந்த வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்ட அந்த கடனானது இந்தியாவில தமிழகத்திலே அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முத்ரா வங்கியில. இப்பொழுது விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டம் மூலமாக 18 வகையான தொழில் முனைவோருக்கு உடனே அந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஜாதி ரீதியாக கொண்டு போவாங்க. ஜாதியில் அல்ல, கைவினை கலைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் 18 மாதத்தில் வட்டி இல்லா கடன். இன்னைக்கு ஒரு பெண் பூக்கட்ட ஆரம்பித்து பூக்கட்ட பழகி கொண்டால் 1 லட்சத்தை பெற்றுக்கொண்டு சுயமாக தொழில் தொடங்கலாம். நீங்க சொல்ற பட்டியல்ல இல்ல நாகராஜ், இதை மறுக்க முடியாது. நீங்க ஒரு பட்டியல் கொடுக்குறீங்க, இதை நம்ம ஹோலிஸ்டிக்கா பார்க்கிறப்ப பெரும் பலனை யார் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது. இப்ப எந்த செக்டார் பெரும் பலன் அடைஞ்சாங்க, அவங்க தான் மோடி அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க, அவருடைய இதயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ கனகராஜ் கேட்ட கேள்வி இல்ல, இப்போ அதானி அடைஞ்ச பலன் அதிகமா, இங்க இருக்கிற விவசாயிகள் அடைஞ்ச பலன் அதிகமா, அதானி அடைஞ்ச பலன் அதிகமா, தொழிலாளர்கள் அடைஞ்ச பலன் அதிகமானா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, இன்னைக்கு ஒரு தொழில் நிறுவனம் இருந்தா அதனுடைய வருமானம், அதனுடைய வரி, அதுல வேலை செய்யறவங்க, இன்னும் சொல்ல போனா கொரோனா சமயத்துல டாடா நிறுவனம் 1500 கோடி அள்ளி கொடுத்தது, இந்துஜா நிறுவனம் அள்ளி கொடுத்தது. பல நிறுவனங்கள் இன்னைக்கு கொரோனா சமயத்துல தீதுடைக்க வந்து நின்றவங்க யாருன்னு கேட்டா நம்முடைய இந்திய தொழிலதிபர்கள் தான். இந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு சீனாவுக்கு உறுத்தலா இருக்குது. கம்பெனிகள் வளரணும், தொழிற்சாலை வளரணும், தொழிற்சாலையுடைய வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி. நீங்க வெறும் பைனான்ஸுடைய வளர்ச்சி அல்ல, பேங்க்ல வர்ற வட்டிகள் வளர்ச்சி அல்ல. பொருளாதார வளர்ச்சிங்கிறது மெயினா தொழிலை அடிப்படையாக கொண்டது. தொழில் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி. அந்த தொழில் வளர்ச்சி இன்னைக்கு அதிக அளவு பாத்தீங்கன்னா இப்ப 8.4% கடந்த 3 மாதங்கள்ல அங்க ஜிடிபி 8.4% வந்திருக்கு. நாகராஜ், நான் புள்ளி விவரங்கள் எண்கள்ன்றது ஒரு மாய தோற்றத்தை பல நேரங்கள்ல உருவாக்கி விடும். அதை நம்ம பல கோணங்கள்ல பார்க்க முடியும். ராகுல் காந்தி எடுத்து அதானி புகைப்படத்தை போட்டு மோடியினுடைய உண்மையான குடும்பத்தினர் தான் நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க ரஃபேல் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இல்ல சார், ஒரு நிமிஷம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் பேச முடிச்சறேன், நீங்க பேச கேட்டிருந்தா நீ இந்த கேள்வியும் கேட்டே பதில் சொன்னா சிறப்பா இருக்கும். நாகராஜ், உங்களை குறுக்கிடல, கூடுதல் கேள்வியா சுருக்கமா சொல்லுங்க கனகராஜ். டாடா ஏர் இந்தியாவை அவர்கிட்ட கொடுத்தீங்க, 63,000 கோடி கடன் சொன்னீங்க, 48,000 கோடியை தள்ளுபடி பண்ணீங்க, 15,000 கோடியை லோனா கொடுத்தீங்க. இதுக்கு ஒரு 1,500 கோடி கூட அவர் கொடுக்க மாட்டாரா சார்? நாகராஜ் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு பல நிறுவனங்கள் தொடர்ச்சியா இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க,
தமிழ்நாட்டுல நான் வந்து தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு பெரிய மாநாட்டு போட்டார் நம்ம முதல்வர். ஏற்கனவே 70,000 கோடி அதானியும் அம்பானியும் டாட்டாவும் ரிலையன்ஸும் இவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்ததை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இது இவங்க தான் தொழிலை ஊக்குவிக்கிறவங்க. நீங்களே ஒத்துக்கிறீங்க நாங்க கார்ப்பரேட்டுகளின் நலன் பேணுகிறோம். வளர்ச்சி இல்ல நீங்க வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி. நீங்க அப்படிதான் பார்க்கணும் ஒழிய இவங்க கம்யூனிஸ்ட் பாக்குறது, காங்கிரஸ் பாக்குறது, காங்கிரஸ் சொல்றது. நான் சொல்றேன், ராஜீவ்காந்தி அவர்கள் தான் முதல்ல அதானி அம்பானிக்கு உதவி செஞ்சாங்க, வெளிநாட்டிலிருந்து பொருள் வாங்குவதற்கு உதவி செஞ்சாங்க. நரசிம்மராவ் காலத்துல உலக பொருளாதார கொள்ளி உதவி செய்யறதல்ல பிரச்சனை. உங்கள்கிட்ட தான் நான் வரேன். எனக்கு துல்லியமா நுணுக்கமா பதிலுக்கு வாங்க. என்ன கேள்வி இருக்கிறது அப்படின்னா, இப்ப என்ன விமர்சனம் இருக்குன்னா, இப்ப விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாயிகள் பிரதமரின் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா? தொழிலாளர்கள் வந்து வறிய நிலையில இருக்கிறாங்க, இவங்க பிரதமரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையான்ற விமர்சனத்தை எல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு கேக்குறேன். ஆனா ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை குறும்பு பண்ணதுக்காக நம்ம அந்த குடும்பத்தை குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தை சரி பண்றதுக்கான, அந்த குழந்தையை சரி பண்றதுக்கான முயற்சி எடுக்கணும். எல்லா குழந்தைகளும் ஒரே புரிதலோட இருக்க முடியாது. நீங்க விவசாயிகள் போராட்டம் திட்டமிட்டு தூண்டப்பட்ட போராட்டம், பிரிவினைவாத போராட்டம், பல ஆதாரங்களை தர முடியும், தனியா நாம் வச்சுக்கலாம். மணிப்பூர் பிரச்சனை டோட்டலி டிஃபரெண்டான பிரச்சனை. அங்க வெளி குடும்பம் இல்ல, குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறாங்க இல்லைங்க. பிரச்சனை இருக்குங்கிற நான் சரி பண்ணணுங்கிற அதுக்காக முயற்சி எடுக்கிறோம். சொல்லலையே நான் சொல்றேன். அப்போ 11 கோடி விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் சம்மன் நிதி தருது. அவங்க என் குடும்பம் இல்லையா? முதல் கட்ட கருத்து குடும்பம் இல்லையா? அந்த விவசாயம் குடும்பம் இல்லையா? 11 கோடி பேரு கழிப்பறை கட்டி கொடுத்துமே அவங்க என் குடும்பம் இல்லையா? நாகராஜ் அவர்கள் கேட்பது பாயிண்ட் நாகராஜ் காத்துருங்க.